ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் மார்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் கிராஃப்ட் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜார் ஷேப்பில் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்திருக்கேன். பிரிண்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை அப்படியே பென்சிலில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் ஒரு A4 பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் ட்ரா பண்ண முடியும். இப்போ இதை வந்து ஒரு கார்ட்போர்ட் மேலே வச்சு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி 2 பீஸ் வந்து கட்டரை யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்ட் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த அளவு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், க்ளூ, அப்புறம் வாட்டர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற டால்கம் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அதை வந்து அந்த கார்ட்போர்ட் மேலே ஒரு தடவை ஒரு கோட் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தின்னா ஒரு கோட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் திக்கா ஒரு கோட் குடுத்துக்கலாம். இது குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு போர்டு ஃபினிஷ்க்கு அப்படியே கிடைக்கும். இல்லன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதுக்காக தான் இது மாரி குடுக்குறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து வீட்ல இருக்கிற பழைய பவுடர் எதுவா இருந்தாலும், டால்கம் பவுடர் எதுவா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் க்ளூ எடுத்துக்கோங்க. அதேபோல 1 ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாரி ஒரு கோட் குடுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன தேவைப்படும்னா, ஏதாவது வீட்ல பழைய ஒயர் இருந்ததுன்னா, அது வந்து கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க வந்து நம்ம வீட்ல வந்து கேர்ல்ஸ் யூஸ் பண்ற அந்த ஹேர் பேண்ட் இருக்கு இல்லையா? மெட்டல் ஹேர் பேண்ட். அது ஏதாவது பழசு இருந்ததுன்னா, நீங்க இந்த இடத்துல அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒயர நான் இந்த மாதிரி வச்சுட்டு, அந்த அந்த 2 எட்ஜ்லயும் வந்து ஒயரோட 2 எட்ஜ்லயும் கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பேஸ்ட் வந்து கொஞ்சம் நெறைய வச்சுக்கிறேன். அப்பதான் வந்து அந்த ஒயர் வந்து நல்லா வெளியில வராம நல்லா அப்படியே ஸ்டிஃபா உள்ள இருக்கும். இப்போ இதுக்கு மேல நம்ப இன்னொரு கார்ட்போர்ட் அட்ட வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அத வந்து இது மேல அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க. உங்களுக்கு வெளியில வருது அப்படின்னா, அது மேல நல்லா க்ளூ போட்டுட்டு மேல ஒட்டி விட்டுருங்க. அப்படி இல்லன்னா ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்ப இதுக்கு மேல நம்ம இன்னொரு கோட் வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பேஸ்ட்ட வந்து குடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்ப இந்த கார்னர்ல நம்ம வந்து ஒரு சின்னதா கார்ட்போர்ட் பீஸ் இல்லன்னா A4 பேப்பர கட் பண்ணி, அப்படியே நம்ம ஹாட் க்ளூ போட்டு அந்த இடத்துல வந்து ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். அந்த கார்னர்ஸ், எட்ஜஸ் எல்லாம் நம்ம அந்த கார்ட்போர்ட் பீஸ வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கலாம். இது போல ஃபுல்லா நல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அழகா வந்து ரெடி ஆயிடும். நான் பேக் சைட்ல வந்து பிஓபி பவுடர் வந்து குடுக்கல. பேக் சைட்ல கார்ட்போர்ட் தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும் தான் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பேஸ்ட் வந்து குடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம வந்து வேணுங்கிற கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இத நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாரி ஜூட் ரோப்ஸ் வந்து ஒரு 3 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலோட அந்த நெக்ல நம்ப க்ளூ போட்டுட்டு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பாட்டில் ஃபினிஷ் இருக்கும். பிளெயினா பார்க்கறத விட இந்த த்ரெட் ஒட்டுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது மாதிரி அந்த ஜூட் ரோப்ப வந்து அங்க ஒட்டிட்டேன் அந்த நெக்ல. அ இப்போ நடுவுல சென்டர்ல உங்களுக்கு வேணுங்கிற கோட்ஸ் வந்து நீங்க எழுதிக்கலாம். அப்படி இல்லன்னா ஏதாவது நீங்க ஃப்ரூட்ஸோ இது மாரி ட்ரா பண்றதுனா கூட ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஜென்ரலா ஈட் ஹெல்த்தி அப்படின்னு எழுதிக்கிறேன். நீங்க உங்க விருப்பத்துக்கு எது வேணா நீங்க பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல போடுற கிராஃப்ட் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த ஃபோட்டோஸ் இல்லன்னா வீடியோஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுவேன். அடுத்தது இந்த மாதிரி உல்லன் ஃப்ளார்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணது இருந்தது. அத வந்து இந்த பாட்டில் நெக்ல நம்ம அந்த ஜூட் ரோப் போட்டோம் இல்லையா? அதோட கார்னர்ல கொஞ்சமா க்ளூ போட்டு இந்த ஃப்ளார அப்படியே அங்க ஒட்டி விட்டுக்கிறேன்.
இது நான் என்னோட கிச்சன்ல டவல் ஹோல்டரா வந்து யூஸ் பண்ண போறேன். அந்த ஒயர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அதுல டவல் ஒண்ணு ஹேங் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா, அதுல வந்து நல்லா வைப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய கிராஃப்ட் தான். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.